ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அந்த கேஜ் தான் கைஸ் செய்யப்போகிறோம். இந்த கேஜ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 1 by 1 ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே 1 by 1 லைனாக சொல்லியிருக்கேன் கைஸ். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கூண்டு பார்த்திங்கன்னா கைஸ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம். கீழே மண்ணில் வந்து குழி தோண்டிக்கிட்டோம். மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 குழி வந்து தோண்டியிருக்கோம். 6 குழி பார்த்திங்கன்னா கார்னர் எல்லாமே வந்துட்டு கார்னர்லேருந்து 4, இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு 2 வரும். அந்த பேனர் ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளெக்ஸோடைய கார்னர் அந்த அளவு வச்சு தான் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அப்படியே அடுத்து காட்டுறோம் பாருங்கள். இதுதான் கைஸ், இதை வச்சு தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பேஸ்மெண்ட்டாக வந்து வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதோட அளவு வச்சு தான் அந்த கேப் இருக்குது தான் வந்து நம்ம தோண்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியும். இந்த குச்சியெல்லாம் தான் பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து நெட்ட போகிறோம். இது வந்து நெட்டி பார்த்திங்கன்னா அப்படியே விட்டோம்னா பார்த்திங்கன்னா கரையான் வந்து அரிச்சிடும். கரையான் அரிச்சதுன்னா பார்த்திங்கன்னா கூண்டு வந்து சாயிருக்க வாய்ப்பு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா அந்த கட்டையுமே நம்ம வந்து எடுத்து வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டையை வந்து மாற்றணும் அப்படின்னா ரொம்ப வேலைங்க. ஃபுல்லாக கூண்டே ஃபுல்லாக பிரிக்கணும், அது மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து அப்படி கரையான் வந்து அரிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கவரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பை கவர் மாதிரி இருக்கும். அந்த கவர் வந்துட்டு கீழே அடியில் வச்சுட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முள் மரத்துலேருந்து தான் கைஸ் வெட்டணும். பாருங்கள், இந்த முள் மரத்துலேருந்து வெட்டியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா தேவையான சென்டர்லேருந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கைஸ், இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா, இந்த கோழி தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கோழிங்களுக்காக தான் நம்ம வந்து கூண்டு வந்து செய்ய போகிறோம். இப்போ கூண்டு செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோழிங்களுக்காக தான். இந்த கூண்டு பார்த்திங்கன்னா வெறும் 2000 செலவு தான் நாங்கள் செஞ்சோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேட் வந்துச்சு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த கோழியை பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூண்டுக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து செஞ்சுருக்கோம். அதெல்லாம் என்னங்கிறது அப்படி உங்களுக்கு வந்து லைனாக வந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 குச்சி வந்து நெட்டியிருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரீப்பர் குச்சி வந்து நெட்டியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி எடுத்துருவோம். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வீடியோ சொல்லலை. அதை வந்து பார்த்திங்கன்னா ரீப்பர் குச்சி அந்த சைடில் 6 குச்சி நெட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து எடுத்து உள்ளே வச்சுட்டோம். அப்படியே மேலே வந்து வச்சுட்டோம். மேல் வழியாக அப்படியே இறக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே 4 சைடுமே பார்த்திங்கன்னா செங்கல் இல்லைனா பெரிய கல் வச்சு அது மேலே செங்கல் வச்சுருக்கோம். இந்த ஃப்ரேம் வந்து கீழே பேலன்ஸ் ஆகிறதுக்காக. அந்த கல்லுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா 2 ரீப்பர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வந்து வச்சு கட்டிட்டோம். இந்த ஃப்ரேமே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற மூங்கில் குச்சியும் கூடயும் கட்டிட்டோம். அந்த பக்கம் இருக்கிற பாருங்கள், நம்ம வந்து வெட்டின குச்சி. இப்போ அடுத்தபடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீட்டிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ரீப்பர் பார்த்திங்கன்னா அறுத்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூங்கில் வந்து பெருசாக இருந்துச்சு. அதையுமே வெட்டி பார்த்திங்கன்னா இதுக்காக வச்சுட்டோம். இந்த பக்கம் இது வந்து எதுக்காக இப்படி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், 2 குச்சி வந்து ஆட் பண்ணியிருப்போம், 2 ரீப்பர். எதுக்காக இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோழி வந்து அந்த கேஜ் இருக்குல்லையே, வலை போட்டதுக்கப்புறம் கோழி வந்து மேலே வெயிட் ஆகும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும்போது பார்த்திங்கன்னா வலை வந்து கீழே தொங்கிடும். ஸோ வந்து தொங்காமல் இருக்கிறக்காக தான் அப்படி வச்சுருக்கோம். அடுத்ததே மேலெல்லாம் அப்படி காட்டுறேன் பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா அதே சைஸ் உள்ள ஃப்ளெக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஷீட் வந்து கிழிக்காமல் வச்சுருந்தோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து மழை வந்தால் இல்லை வெயில் அடித்தாலும் எதுவும் ஆகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஷீட் வந்து கிழிக்காமல் வச்சுருந்தோம். அதையுமே பார்த்திங்கன்னா அதே சைஸாக இருக்கணும். அப்போ தான் கைஸ் அந்த ஓட்டை போட்டு இறக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதே சைஸ் தான் நாங்கள் வந்து எடுத்து வந்திருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு இறக்கி சென்டரில் பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்துருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஐடியா வந்து பண்ணிட்டு லாஸ்ட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா அதை இறக்கி அது மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி போட்டு தான் கட்டியிருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி போட்டிருக்கோம். இது மேலே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி தான் போட்டோம். கட்டுக்கம்பி போட்டதுனால என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா வலிக்கிட்டு வந்துச்சுங்க அந்த மூங்கில்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீரி வந்து இந்த பனியன் துணி இருக்கு இல்லையா, அதோட சீரி வந்து போட்டு நல்லா இறுக்கமாக கட்டிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டுக்கம்பி போட்டு கட்டிக்கிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் அடுத்தபடியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு மேலே. ஏன் வந்து அந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் ஏற்றமாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் வைக்கலான்ட்டு இருந்தோம். ஏன் இந்த பக்கம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இந்த தண்ணி வந்து மேலேருந்து இறங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இறங்குச்சுன்னா கீழே மண்ணில் தான் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக விழுகும்போது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற மண் பார்த்திங்கன்னா சேராகி மேலே கூண்டு மேலே அடிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வலையோடைய லைஃப் டைம் வந்து குறையும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வச்சுட்டோம். அந்த பக்கம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் செவுத்தில். அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அதிகமாக வந்து எங்கேயும் தெரிக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தபடியே அதுக்கடுத்து செஞ்ச வேலை இதெல்லாமே. இப்போ வந்து என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத லைனாக காட்டுறேன் பாருங்கள். அந்த மூங்கிலுக்கு எல்லாமே இடையில பார்த்திங்கன்னா வலை வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சேன் லைனாக சொல்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வலை போட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸ் வருதுன்னு சொல்லி அளவு எடுத்து அதுக்குன்னு ஒரு கட்டர்னு வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அந்த கட்டரை வச்சு வெட்டி பார்த்திங்கன்னா போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் எல்லாமே குச்சி கட்டிட்டோம் சப்போர்ட்டுக்காக. இப்போ இது பாருங்கள், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்டோம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கூண்டாக செய்யலான்ட்டு தான் இருந்தோம் பெருசாக. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோழி குஞ்சுங்க எல்லாமே பெருசாகி அப்புறம் அடுத்த ரவுண்டு இன்னொரு டைம் வந்து பேட்ச் வந்துட்டு அடை வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா சேர்ந்துடும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரே இதில் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சேவலுங்கெல்லாம் சண்டை கட்டும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நடுவில் எல்லாமே நிறைய குட்டி குட்டி குச்சி வந்து அடுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேப்பாக இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பச்சை துணி வலை இருக்குல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா அது கட்டிகிட்டு இருக்கோம். அந்த வலையை பார்த்திங்கன்னா சுற்றியும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே வெளியே காட்டுற மாதிரிங்க, வெளியே எல்லாமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து சுற்றிட்டோம். மேலேயுமே பார்த்திங்கன்னா இது பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஆணி வந்து அடித்தோம். அப்புறம் ஆணி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும்போது கூண்டு வந்து ஆட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஆணி அடிக்கிறத விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கட்டுக்கம்பி போட்டு கட்டிட்டோம். பாருங்கள், அடுத்து டோருக்காக வந்துட்டு இதெல்லாமே வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரீப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கட்டை வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து அறுத்தோம். கையில் வந்து அறுக்க முடியலங்க. ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்தா ரொம்பவே டைம் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கூண்டு செய்கிறதுல ஒரு அண்ணா தான் பார்த்திங்கன்னா நிறைய அண்ணாங்களும் சேர்ந்து கூண்டு செய்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து எடுத்து வந்தாங்க இந்த மிஷினு. இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணுற எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு வந்து லைனாக காட்டுறேன். இப்போ நம்ம வந்து எதுக்காகலாம் கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூண்டு அந்த டோர் வந்து செய்ய போகிறோங்க. ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிட்டோம் இல்லையா கூண்டை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 2 டோர் வந்து செய்ய போகிறோம். டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த 4 சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு அடி தான். ஸ்கொயர் ஷேப்பில் வந்து டோர் வந்து கிடைக்கும் அந்த ஃப்ரேமு. பார்த்திங்கன்னா அதுக்கானது கட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த 2 ஃப்ரேம் வந்து செஞ்சுருவோம் அது டோருக்கானது. அந்த 2ஐயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூண்டில் ஃபிட் பண்ணணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டான கட்டையை எடுத்துட்டோம் ஒரு ரீப்பரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் வந்து வச்சு ஆணி அடிச்சிருவோம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆணி அடிக்கிறது வந்து அடுத்து அப்படியே வரும். அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி தேவையானதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுக்கிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா வலை வந்துட்டு ஒரு ரோலாகவே வாங்கினோம். அந்த பச்சை வலை வீடியோவில் நம்ம வந்து கூண்டுக்கு வந்து சுற்றி இருக்கோம் இல்லையா, அந்த வலை பார்த்திங்கன்னா ரோலாகவே வாங்கினோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தாங்க மிச்சம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஆணி வந்து அடிச்சிட்ருக்காங்க. அந்த கூண்டோடைய டோருக்கு எல்லாமே ஆணி அடிச்சிட்ருக்காங்க. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த 2 டோரோடதுக்குமே அடிச்சுக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் இருந்துச்சு இல்லையா, டோரை எடுத்து அந்த ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணணும். அந்த லாக்கு அந்த கதவெல்லாம் நீக்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அது வந்து மூவ் ஆகிறதுக்காக பார்த்திங்கன்னா சைடில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன் ஃபிட் பண்ணதுக்கப்புறம். அது வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பில் வந்து அடிப்போம். அதை வச்சு அதில் அடித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக கூண்டில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்காக தான் ஆணி அடிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அண்ணா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 6 அண்ணா இருப்பாங்க. அந்த 6 அண்ணா அது போக நான், அது போக பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான். நாங்கள்லாம் சேர்ந்தா பார்த்திங்கன்னா அந்த கூண்டு வந்து செஞ்சோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாக்காக தான் இந்த கூண்டு வந்து செஞ்சுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த அண்ணாங்கள்லாம் தான் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து அடிச்சிட்ருக்காங்க. அந்த அண்ணாங்க தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வேலை வந்து செஞ்சாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன சின்ன வேலை எல்லாமே செஞ்சோம். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க எல்லாமே ஆணி அடிச்சிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஒரு டோருக்கானது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சைஸு ஒரு அடி. அந்த 4 சைடுமே ஒரு அடி வரும். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செஞ்சாச்சு. இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொன்றையும் பார்த்திங்கன்னா ஆணி அடித்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று தான் பார்த்திங்கன்னா ஆணி அடிச்சிட்ருக்காங்க. இதேமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 2ஐயும் சேர்த்து வச்சு அப்படி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் அறுத்தோம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா 2ஐயும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த 2 டோரையும் பார்த்திங்கன்னா கூண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் தான் அடிக்கிறாங்க. அந்த ஷேப் சொன்னோம் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த பக்கம் ஒருத்தவங்க அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். இங்கே ஒருத்தவங்க அடிச்சிட்ருக்காங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணா பிடிச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அடிச்சிட்ருக்காங்க. இப்படியே தான் பார்த்திங்கன்னா அந்த கூண்டோட வேலை பார்த்திங்கன்னா 2 நாள் செஞ்சோம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா முக்காசி ஃப்ரேம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 2வது நாள் பார்த்திங்கன்னா அந்த கூண்டு செஞ்சு ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2வது நாள் ஆயிடுச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள், ஆணி அடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டு வந்து வேறு மாதிரி செய்யலாம்னு தான் ஐடியா பண்ணோம். ஆனால் இன்னொரு அண்ணா கொடுத்த ஐடியாவில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டையை வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா ஒரு அண்ணா, அந்த அண்ணா தான் பார்த்திங்கன்னா ஐடியா வந்து கொடுத்தாங்க. அந்த அண்ணா கொடுத்த ஐடியாவில் தான் வந்துட்டு இந்த மாதிரி கூண்டு வந்து செஞ்சோம். பாருங்கள், கூண்டு வந்து அந்த டோர் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சும்மா அப்படியே காட்டுவாங்க, எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த லேட்ச் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மூவ் ஆகிறதுக்கான இது வந்து ஃபிட் பண்ணிடுவோம் 2 சைடுமே. பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு டோர் வந்து இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் மூவ் ஆகிறதுனது. இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் எடுத்து ஃபிட் பண்ணிடுவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆணி அடித்தாச்சு. இதுக்கான ஆணி பார்த்திங்கன்னா வேறு ஆணி வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆணி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வலையை வந்து ஃபிட் பண்ணுறக்கு டோரில் வந்து ஃபிட் பண்ணுறக்கும், அது போக பார்த்திங்கன்னா அந்த மூவ் ஆகிறதுக்கு அந்த ஃபிட் பண்ணியிருந்தோம் இல்லையா அது, அப்புறம் அந்த லாக், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி தான் சின்ன ஆணி. அது போக பார்த்திங்கன்னா பெரிய ஆணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து செய்யறதுக்காக அடிச்சிருப்போம். அதுதான் பார்த்திங்கன்னா பெரிய ஆணி. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வலை வந்து அளவாக ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சு பார்க்குறாங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த கட்ரு. இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா கூண்டு ஃபுல்லாக செய்யறதுக்கான வலையை வந்து கட் பண்ணணும். பாருங்கள், அந்த அண்ணா வாங்கி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவாங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு அப்படியே கட் பண்ணுவாங்க.
இது கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக வச்சு கட் பண்ணிட்டுருக்கணும். பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு, அப்புறமா வந்து கட் பண்ணுவாங்க. இந்த டோர் வந்து ஒரு டோர் வந்து ஃபுல்லாக எப்படி செய்யுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். அதே மாதிரியே வந்து 2வது டோரையும் செஞ்சுக்கணும். இப்போ கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி தான் பொறுமையாக கட் பண்ணணும். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு சில இது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கட்டரில் வந்து ஒட்டிக்கோ அப்புறம் வந்து ஆட்டினோம்னா அப்படியே கீழே விழுந்துடும். இப்படி ஒவ்வொரு இதாக வந்து கட் பண்ணுறதுக்கு தாங்க லேட் ஆகும் கூண்டு செய்கிறதுல. ஆணி அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிடலாம். கட் பண்ணுறதா பார்த்திங்கன்னா லேட் ஆகும். பாருங்கள் அந்த அண்ணா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு அண்ணா தான் கட் பண்ணிட்டுருக்காங்க. இதை வந்து கட் பண்ணி நம்ம அந்த ஃப்ரேம் இருக்குல்லையா அதில் வந்து வச்சு ஆணி அடிச்சிருவோம். பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. சைஸ் கரெக்டானு சொல்லி இன்னொரு செக் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா லேசாக கிராஸ் ஆகிடுச்சு, சொன்னால பிரச்சனை இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப பார்த்திங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செய்யலாம்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன கூண்டாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ கோழி குஞ்சு பெருசாகும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்ச் வைக்கும்போது இடம் பத்தாது அப்படின்னு சொல்லி தான் பெரிய கூண்டாக செய்யலான்ட்டு இருந்தோம். பாருங்கள் அந்த அண்ணா வந்துட்டு டோருக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கிறாங்க. ஆணி அடிக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரியே தான் பார்த்திங்கன்னா எல்லா ஆணியுமே வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆணி தான், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சீக்கிரம் இறங்கிடும். பாருங்கள் பாதி முக்கால்வாசி அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லேசாடியே வளைச்சி விட்ருவாங்க ஆணியை. பாருங்கள் வளைச்சி விட்டு அதிலே 2 அடி அடிச்சிருவாங்க. அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி கார்னரில் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா வேலையே முடிஞ்சு. இது மாதிரி பார்த்திங்கன்னா 4 கார்னர், அது போக பார்த்திங்கன்னா எல்லா சைடு சென்ட்ரு மொத்தம் பார்த்திங்கன்னா 8 ஆணி அடிக்கிறாங்க ஒரு டோருக்கு. இப்போ அதை அப்படியே லைனாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். 8 ஆணி வந்து ஒரு டோருக்கு அடிக்கிறாங்க. ஒரு டோர் செய்யறதுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ ஆணி அப்படி தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 12 ஆணி வந்து தேவைங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 8 ஆணி வந்து சைட்லலாம் அந்த வலையை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. அது போக பார்த்திங்கன்னா 4 ஆணி வந்துட்டு அந்த மூவ் ஆகிறக்கா வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆணி தேவை. ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆணி, நம்ம வந்து 2 இது மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 4 ஆணி வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இது வந்து கூண்டு வந்து செஞ்சுருவாங்க, இந்த டோர் வந்து செஞ்சுருவாங்க. அடுத்து நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணுறதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறோம் அப்படி உங்களுக்கு. இந்த கூண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூண்டு வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து பச்சை கலர் ஹார்ட்டின் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த கூண்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஒரு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செய்கிற வரைக்கும் நான் வந்து இருந்தது பார்த்திங்கன்னா இந்த கூண்டு தான் கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்ச கூண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த கூண்டு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து கிட்ட வந்து பறச்சிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுற்றி மரம் தான் வச்சுருக்காங்க. அந்த மரத்தோடைய காஞ்ச இலையெல்லாமே கீழே வந்து விழுந்துருந்துச்சு. அதில் தான் பார்த்திங்கன்னா கோழி எல்லாமே சேர்ந்து பறச்சிட்டு இருந்துச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 கோழி குஞ்சு இருக்குங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழைய ட்ரம் வந்து ஓட்டையாக இருந்துச்சு சைடில். அதில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை வலையை தான் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு சுற்றி வச்சு அதில் வந்து அடைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த கூண்டு வந்து செஞ்சோம். இந்த கூண்டு செஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் கைஸ் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து கொடுக்குறேன். எடிட்டிங்லாம் ஃபஸ்ட் வந்து பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வாய்ஸே வந்து கொடுக்குறேன். அதனால் பார்த்திங்கன்னா கூண்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா வந்து அந்த 1 மாதம் ஃபுல்லாகவே அந்த கோழி வந்து அதில் தான் அடைச்சிருக்காங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அதையும் பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்துட்டு எப்படி செஞ்சுருக்கோம், எப்படி வந்து கூண்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஆணி அடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த இடத்துல வச்சு ஆணி வந்து அடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த லாக் வந்து வேணுங்க. அந்த லாக் இருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே ஆணி அடித்து செட் பண்ணிக்கலாம். அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூண்டு செஞ்ச அன்றைக்கி எங்களுக்கு வந்து கிடைக்கல. சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து இல்லைங்க கைஸ். நாங்கள் வந்து அதை அப்படியே வச்சு அப்புறம் இன்னொரு நாள் வந்து அடிச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செஞ்சு முடிச்சாச்சு இந்த கூண்டு வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ பச்சை கலர் ஹார்ட்டின் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.